பல தலைவர்களை வந்து செருப்பால வீசியிருப்பாங்க, முட்டையை வச்சு அடிக்கிறது. அது எதிர்கட்சிக்காரன் இந்த மாதிரி முட்டை அடிக்கிறாங்கன்னா அதுக்கான முன்னேற்பாடுகளை கட்சிக்காரங்க எடுக்கிறது தான். டிஎம்கேல இருக்கிற ஆட்களே சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இன்ப நீதிக்கும் காலில் விழுவோம், உதயநிதி அவர்களோட காலையும் விழுவோம், எல்லாத்துக்கும் நாங்கள் ரெடி. அதான் இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போகிறேன், என்னதான் எங்கள் ஃபேமிலி தான் இருக்க போகுது, எங்கள் ஃபேமிலி தான் ரூல் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் எல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வாரிசு அரசுன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீங்கள் சொன்ன மாதிரி மன்னர் ஆட்சி அதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், எல்லாத்தையும் இவங்க ஏற்றுக்கிறாங்க இல்லை. ஸோ அதனால் அதை இவங்களால எதிர்த்து பேச முடியாது. இவங்களால சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிஷியன், அவ்வளோதான். அதேமாரி இவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க, ரோட்டில் போகிற நாய் குறைக்கிறத வந்து நம்ம கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்களுக்கு அதுதானே. இப்போது விஜய் அவர்கள் வந்து விக்ரவாண்டியில் மாநாட்டில் இந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காருன்னா அதில் ஒரு விஷயத்த கூட இவங்க எதிர்க்க முடியாது. ஹலோ டேக் ஒன் வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷன்ல அட்வொகேட் நெல்சன் தான் இருக்காரு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ டிவிக்கே வந்துருச்சு, ஓகே, இப்போ புதுசாக ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அவங்களுமே பொறுப்பு வந்து எல்லாமே வந்து கேஸ்ட் பேசிஸில் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு. ஸோ அவங்க அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், பொறுப்புகள் வந்து எப்படி அலாட் பண்ணாங்கன்னா, இந்த விஜய் மக்கள் இயக்கம் இதுக்கு முன்னாடி இயக்கமாக இவங்க நடத்திட்டு இருக்கும்போது அந்த இயக்கத்தில் ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணவங்க இவங்களுக்கு தான் பொறுப்புகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. மெஜாரிட்டி ஒரு 80% பொறுப்புகளை இவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. ரெண்டாவது வந்து இன்னைக்கு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மாவட்ட செயலாளராக இருக்கவங்களாம் சரி, பல பேர், நான் பேர் சொல்ல விரும்பல, சென்னையில் தெற்கோ மேற்கோ மாவட்ட செயலாளராக இருக்கவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக இந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் பல வருஷமாக 10 வருஷம் 15 வருஷமாக ஒர்க் பண்ணவங்கள தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஈசிஆர் பிரசன்னாவாக இருந்தாலும் சரி, பூக்கடை இங்கே குமார் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கொடுத்தா இருந்தாலும் சரி, எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 10 வருஷமாக அவங்க இயக்கத்தில் இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு தலைமையிலேயே, அதாவது ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டலில் மாவட்ட செயலாளர் எல்லாருக்குமே ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அதாவது அந்த இயக்கத்துல ஒர்க் பண்ணவங்களை சொல்றேன். அதாவது எந்த எதிர்பார்ப்பையும் தாண்டி 10 வருஷம் 15 வருஷமா ஒரு தனிப்பட்ட நபருக்காக யாருமே தெரியாது. அதாவது இப்போதான் என்னன்னா, அஜித்தோட ஃபேன்ஸ் வந்து அந்த இயக்கத்தை வந்து இப்போ ஒருவேளை அவர் வந்துட்டாருன்னா நம்மளுக்கும் பதவிகள் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பக்கம் ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அதனால வந்து என்னன்னா, உண்மையாவே அவங்க கொடுத்த பதவிகள் வந்து பல முக்கிய பதவிகளை சொல்றேன். பணத்தையும் தாண்டி கேஸ்டையும் தாண்டி ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. 10 வருஷம் 15 வருஷம் அந்த காலத்துல இருந்து யாருக்கு தெரியும்? விஜய் எல்லாம் பார்க்கும்போது படத்துல எல்லாம் பார்க்கும்போது இவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரா, இவர் முதலமைச்சர் வேட்பாளரா இவர் வருவாரா, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து பூ போடுறதும் சில விஷயங்கள் தப்பான விஷயங்கள் பால் ஊத்துறதா இருந்தாலும் சரி, என்ன பண்ணியிருந்தாலும் எதிர்பார்ப்பு இல்லாம தானே பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஸோ அதையும் தாண்டி இவங்க வந்து கேஸ்ட் ரீதியாக கொடுத்துருக்காங்க, பண ரீதியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் பல எக்ஸாம்பிள பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி இல்லை. பேச்சு வருதுன்னா கீழ்மட்ட இதில் வந்து கீழ்பட்ட பதவிகள்லாம் இருக்குல்ல, ஒன்றிய செயலாளர், அதுக்கப்புறம் கீழே உள்ள பொறுப்புகள்லாம் பல விஷயங்கள்னா, அதாவது தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் இந்த மாதிரி முக்கிய பொறுப்புகளை போடும்போது நேரடி பார்வையில் வந்து இவங்க பண்ணுவாங்க. அதுக்கு கீழே வரும்போது அவங்க பண்ற பாலிடிக்ஸ் தான் கெட்ட பேர் வரும். அதாவது மாவட்ட செயலாளருக்கு கீழே உள்ளவர் இவரை போடுங்க, இவர் நம்ம ஆளு, இல்ல இவரை போடுங்க, இவர் நம்ம ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணும்போது தலைமைக்கே ரிப்போர்ட் ஆகாது, அவங்களுக்கே தெரியாது. எனக்கும் உங்களுக்கும் டைரக்டா ஒரு டீலிங் நடக்குதுன்னா, ஸோ டைரக்டா 1 to 1 நம்ம பேசி முடிச்சிருவோம். எனக்கு கீழே நான் ஒன்று பண்றேன்னா அது உங்களுக்கு தான் கெட்ட பேர். ஸோ அதை தான் மீடியா ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அதனால வந்து அது நான் பண்ற தப்பு வெளியே தெரியாது. அது என்ன ஆகுன்னா டைரக்டா நீங்க அது பண்ணது மாதிரி ஆயிரும். டிவிக்கில் வந்து ஜாதி ரீதியா போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ஜாதி ரீதியா மேல இடத்துல எங்கேயுமே போஸ்டிங் கொடுக்கல. கீழ்மட்டத்தில் உள்ளவங்க ப்ளே பண்றாங்க, அது உண்மைதான். பட் அது வந்து அது தலைமை தான் அதுக்கான முடிவுகளை எடுக்கிறாங்க, அதுக்கான எடுத்துட்டு இருக்காங்க. கடும் நடவடிக்கையும் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஜாதி ரீதியாகவும் சரி, பண ரீதியாகவும் எந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு. இப்போ கோயம்புத்தூர்ல நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கார். ஸோ அதனால வந்து பல முக்கிய பதவிகள் எல்லாத்துலேயுமே கரெக்டான அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அதுக்கு கீழே உள்ளவங்க பண்ணுற தப்புக்கு வந்து தலைமை பொறுப்பாகும், கண்டிப்பாக அதை தான் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு கடுமையான நடவடிக்கையை எடுத்திருக்காங்க, அது தொடர்ந்து எடுக்கணும்னு நானும் வரப்பேன். ஓகே, அதே மாதிரி வந்து தாடி பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை குத்தி இருந்தார் விஜயை. ஸோ பொறுப்பு கிடைக்கும் அந்த மாதிரி அதை சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா அது கிடைக்கலோடனே பெரிய ஏமாற்றமாச்சு, பதிவுலாம் வந்து இது பண்ணியிருந்தாரு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். உழைப்பு கேட்ட பலம் தானே. அதாவது என்னன்னா, தன்னோட நண்பர் என்னன்னா ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு, இது பண்ணிட்டாரு, அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு பச்சை குத்துறதா இருந்தாலும் சரி, என்னதான் பண்ணியிருந்தாலும்
களத்தில் ஒர்க் பண்ணுறதுன்னு கேட்டால் ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க் இல்லை. இப்போ நீங்கள் அவர் அந்த ஸ்டேட்டஸாக இருந்தாலும் சரி, அது எப்போ வெளில மக்கள்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, இவங்களுக்கு ஆதவ அர்ஜுனா, அதுக்கப்புறம் வந்து நம்ம ராஜ்மோகன் அவங்களுக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளராக கொடுத்தது, அதுக்கடுத்தது அதிமுகலேருந்து ஐடி விங் தலைவராக அவங்கள வந்து இங்கே பொறுப்பு கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி பொறுப்புகள் கொடுத்ததுக்கப்புறமா தான் இவரோட உள்ள வந்தாரு விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே. பட் வந்து இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பல வருஷமா வந்து கட்சிக்காக பல விஷயங்களை களத்துல நின்று பண்ணிட்டு இருக்காங்க. சரி. ஆதவ அர்ஜுனா என்னதான் பெரிய ஒரு ஹை வேல்யூ ஃபேஸா இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ஒர்க் பண்றாங்கல்ல. தாடி பாலாஜி எந்த ஒரு சம்பவத்துல நீங்க எடுத்து சொல்ல முடியும்? அதாவது வந்து மக்களோட இந்த பிரச்சனைக்காக இவர் வந்தார், அதாவது அதுக்காக நீங்க வந்து ஆதவ அர்ஜுனா இந்த பிரச்சனையில வந்தாரா, இல்ல வந்து ராஜ்மோகன் அவங்க வந்து இந்த பிரச்சனையில குரல் கொடுத்தாரான்னு நீங்க கேட்க முடியும். ஸோ ரெண்டு பேரோட ஹிஸ்டரியை நீங்க தோண்டி பார்க்கும்போதும் பல விஷயங்கள்ல வந்து கட்சி ரீதியாக சில பொறுப்புகள் கொடுக்கறது வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கு. ஸோ தாடி பாலாஜி நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கட்சி ரீதியாக அவங்க பார்க்கும்போது சரி எந்த அளவு இவங்களோட ஆக்டிவிட்டி இருக்கும், கிரவுண்ட் லெவலில் எந்த அளவு மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு அதை பொறுத்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன பாலிடிக்ஸ்ன்னு நானும் அது நோண்டி பார்க்கல. ஸோ அது நம்ம பேசுறது வந்து நம்ம பேசி எதுவும் ஆக போகிறதில்ல. அவங்க வந்து அவங்களோட கட்சி செயல்பாட்டுக்காக பொறுப்புகளை கொடுக்குறாங்க. சரி, அவங்க முடிவு பண்ணிப்பாங்க கட்சி. ஓகே. இப்போ ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருக்கு என்னன்னா, டிவிகே தலைவர் மேலே வந்து நம்ம வந்து முட்டை அடிக்க போகிறோம். ஸோ வந்து அந்த மாதிரிலாம் அதோ ஃபுல் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நான் அதை பார்த்தேன் ட்விட்டரில் ஸ்பேஸுங்கிற ஒரு ஆப்ஷனில் வந்து இந்த ஒரு டாக்ஸ். ஆமாம், ஃபுல் டாக் அதை பற்றியே போயிட்டு இருக்குன்ட்டு. அது யூஸ்வலாக வந்து என்னன்னா, அதாவது சொல்லுவாங்கல்ல, ரோட்டில் போகிற நாய் குறைக்கிறத வந்து நம்ம கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்படி தான் பண்ணுவாங்க. பல தலைவர்களை வந்து செருப்பால் வீசியிருப்பாங்க, முட்டையை வச்சு அடிக்கிறது. ஸோ இதை வந்து என்னென்னா களத்தில் இறங்கியாச்சு, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதான். அது எதிர்கட்சிக்காரன் இந்த மாதிரி முட்டை அடிக்கிறாங்கன்னா அதுக்கான முன்னேற்பாடுகளை கட்சிக்காரங்க எடுக்கிறது தான், போலீஸ் லா அண்ட் ஆர்டர் அவங்க எடுக்கிறது தான். ஸோ அதனால வந்து ஆனால் அது வந்து இப்போ ஓகே ஒரு சபையில் இருக்காங்க, இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னா பரவாயில்ல. ஆனால் இதை டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்களா? சாதாரணமாக பேசியிருப்பாங்க, கண்டென்ட்டை தூக்கிட்டாங்க, எவனோ தூக்கிட்டான், எவனோ வைரலாக்கி விட்டான். ஸோ அதனால இது யூஸ்வலாக நான் எல்லாம் ட்விட்டர் ஸ்பேஸில் சில நாள் நைட்டு வந்து அது அவங்க டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கும்போது கேட்டுட்டு இருக்கும்போது பல டாக்ஸ் ஓடும். சரி எதுக்குடா இவன் சும்மா எதிர்கட்சிக்காரன், ஏதோ அவன் யாருன்னே தெரியாது. அதாவது வந்து ஒரு அண்ணாமலை ஒருத்தர் பேசிட்டாரு, இல்லை எடப்பாடி பேசிட்டாரு, இல்லை ஒரு சிங்க ராமச்சந்திரன் பேசிட்டாரு, யாரோ முக்கிய பொறுப்புல இருக்கவங்க பேசிட்டாங்கன்னா இவர் எதுக்கு இதை பேசினாரு, அவரோட பதவியில இருக்காரு, இது பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். எவனோ ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் அந்த ஸ்பேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா யார் என்னன்னு சிலவங்க ஸ்பீக்கர் லிசனர்ன்னு இருக்கு, அவங்க யார் பேசுறாங்கிறது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சரி ஸ்பேஸ்ல சரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, லிசன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போவோம், அவ்வளவுதான். யாரோ ஒருத்தங்க பேசுறதுக்காக நம்ம வந்து அதை எடுத்து பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, எதிர்கட்சிக்காரன் இன்னைக்கும் டிஎம்கே காரங்களா இருந்தாலும் சரி, வேற கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வரும்போது முட்டை அடிக்கணும், இவர் வந்து செருப்பு தூக்கி வீசணும், பாட்டில் தூக்கி வீசணும்னு அவங்க டிஸ்கஸ் பண்றது யூஸ்வலா எதிர்கட்சிக்காரன் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பான். ஸோ ஸ்பேஸ்ல எவனோ தான் ரெக்கார்ட் பண்ணிட்டான், அது சிக்கி போட்டாங்க, அவ்வளவுதான். அதனால வந்து அதுக்கான முன்னேற்பாடுகளை பாதுகாப்பு கட்சி தான் பண்ணி ஆகணும். ஓகே. இப்போ டிவிக்கு ஆரம்பிச்சு புதுசில் ஓகே விஜய் மேலே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும், அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால இவர் வருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ அவர் வந்து அடுத்தடுத்து பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தா நம்மளுக்கே பிரமிப்பாக இருக்குது. ஓகேடா இவர் பிளான் பண்ணி தான் வந்திருக்காரு. ஸோ நம்மளுக்கே ஃபேன்ஸாக இல்லாதவங்களுக்குமே நம்பிக்கை வருது. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து கரெக்டாக தான் அவர் போயிட்டுருக்காரா? இத்தனை கோடி ரூபா விட்டுட்டு ஒருத்தர் வந்திருக்காரு, அதாவது இவங்க சொல்கிறாங்கல்ல பார்ட் டைம் பாலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு, தான் வந்து 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு களத்தில் இறங்கியாச்சு, மொத்தத்தையும் குவிட் பண்ணியாச்சு. இறங்கினதுக்கு அப்புறமா இவங்க சொல்கிற இந்த நொண்டி சாக்கெல்லாம் ஃபஸ்ட்டே அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து கமிட்மெண்ட் இருக்கு, படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அது படம் ஷூட் போயிட்டு இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் தனக்கான நேரம் வரும்போது ஒவ்வொரு பிரச்சனையிலையும் லைவாக வரதான் செய்கிறாங்க, குரல் கொடுக்க தான் செய்கிறாங்க. மார்ச் மாதம் தமிழ்நாடு மொத்தம் சுற்றுப்பயணம் பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணியிருக்காங்க, அதுக்கான திட்டம் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து சும்மா ஒரு மாநாடை போட்டு விக்ரவாண்டியில் ஒரு மாநாடு போட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படின்னு பார்ப்போம், அதுக்கு அடுத்தது களத்தில் இறங்குவோம், அந்த மாதிரி எந்த பிளானும் கிடையாது. கம்ப்ளீட்டாக அவங்க அனலைஸ் பண்ணி சரி இந்த படங்கள் ஷூட் எல்லாமே மார்ச் மாதத்துக்கும் இந்த எண்டுக்குள்ளே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம களத்தில் இறங்கி வரலாம், மக்களுக்கான அதை வச்சு தான் அவங்க தேதியுமே இல்லை ஃபர்ஸ்டே அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக மக்களுக்காக ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக விஜய் அவர்கள் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து எதிர்கட்சிகள் அதை வந்து அட்வான்டேஜாக ஃபோக்கஸ் பண்ணி மக்கள்கிட்ட போர்ட்ரேட் பண்ணுறாங்க, இவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிஷியனு, ஸோ வந்து மக்களுக்காக களத்தில் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து மார்ச் மாதத்துலேருந்து இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது தான் இருக்குது. ஏன்னா தீவிரமாக வேலை பார்க்குறதுக்கான முழு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் பார்த்து அவங்க ஒரு நேர்காணல் 1-to-1 இன்டர்வியூ மாதிரி எடுத்து ஒவ்வொருத்தங்களையும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாத்தையும்
ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க சொல்கிற ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிஷியன்லாம் கூடிய சீக்கிரம் அது உடஞ்சிரும். சும்மா அதை வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதுதானே இப்போ விஜய் அவர்கள் வந்து விக்ரவாண்டியில் மாநாட்டில் இந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காருன்னா அதில் ஒரு விஷயத்த கூட இவங்க எதிர்க்க முடியாது. டிஎம்கே அவங்க வந்து ஒரு குடும்ப அரசியல், அவங்க வந்து ஒரு மன்னராட்சி மாதிரி பண்றாங்கன்னா அவங்க இவங்க எதிர்க்க முடியுமா? டிஎம்கேல இருக்கிற ஆட்களே சொல்லுவாங்க, நாங்க வந்து இன்ப நீதிக்கும் காலில் விழுவோம், உதயநிதி அவர்களோட காலையும் விழுவோம், எல்லாத்துக்கும் நாங்க ரெடி. பெரிய சர்ச்சையாச்சுல சார். ஏன்னா கலெக்டர் இருக்காங்க, கலெக்டரை நிப்பாட்டிட்டு இவரை உட்கார வச்சதுன்னு சொல்லிட்டு என்ன வழி வழியா வரீங்க? அதான் சொல்றேன்ல, அதாவது ஸ்டேஜ்ல இருக்கிற மூர்த்தி அவர்களா இருந்தாலும் சரி, உதயநிதி அவர்களா இருந்தாலும் சரி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, அதாவது என்னன்னா அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு என்னதான் இருந்தாலும் திருப்பி நான் மதுரையில் இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போறேன். எதுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா? கலெக்டர் நாளைக்கு மாறிட்டு போவார், இந்த கலெக்டர்லயே அடுத்த கலெக்டர், அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மெத்தன ஒன்று இருக்குல்ல, என்னதான் இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போறேன், என்னதான் எங்க ஃபேமிலி தான் இருக்க போகுது, எங்க ஃபேமிலி தான் ரூல் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு தைரியத்துல தான் எல்லாம் பண்றாங்க. மீடியா ஃபோக்கஸ் பண்ணிடுவானா இல்லை வந்து மக்கள் இதை கண்டென்ட் ஆக்கிடுவாங்களான்னு எதுவுமே அவங்க பார்க்கறது கிடையாது. தைரியம் தான் எண்ட் ஆஃப் த டே. ஸோ என்னன்னாலும் பார்த்துக்கலாம், மக்கள் நம்மளுக்கு தான் ஓட்டு போட போறாங்க, இவங்க நம்ம கம்யூனிட்டி பீப்புள்ஸ் தான், இவங்களும் நம்ம மீறி போக மாட்டாங்க, நம்ம ஃபேமிலி தான், நம்ம ஃபேமிலி மாரி யாருமே படத்தையும் எடுக்க மாட்டாங்க, நம்ம ஃபேமிலி மாரி யாருமே எந்த பதவிகள் கொடுக்குறதால நம்ம டிசிஷன் தான் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும்போது கட்சிக்காரன் கீழே இருந்து மேலே வர அவன் சொல்லிட்டான். இன்பநிதி ஐயாவுக்கும் சரி, உதயநிதி ஐயாவுக்கும் சரி, ஸ்டாலின் ஐயாவுக்கும் சரி, குடும்பத்துக்கும் நாங்கள் விசுவாசமா இருப்போம் அப்படின்னு இருக்கும்போது எப்படி அவங்க வந்து இந்த மாதிரி விஜய் அவர்கள் பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக பேச முடியும்? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நாங்க வாரிசு அரசியல்னா அதை நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க சொன்ன மாதிரி மன்னர் ஆட்சி அதையும் நாங்க ஏத்துக்கிறோம், எல்லாத்தையும் இவங்க ஏத்துக்கிறாங்க இல்ல. ஸோ அதனால அதை இவங்களால எதிர்த்து பேச முடியாது. இவங்களால சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிஷியன், அவ்வளவுதான். அதே மீறி இவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? சரி, அவங்க பேசுறதுல இருந்து ஏதோ கண்டென்ட் கிடைக்கலனால இந்த விஷயங்களா பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க எதிர்கட்சிகள் நீங்க பேசி பாருங்களேன். ஏடிஎம்கே வாய் திறக்கல, வேற எந்த கட்சியும் வாய் திறக்கல, டிஎம்கே மட்டும் தான் வாய் திறக்கிறாங்க. அவங்க சொல்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிஷியன், அவ்வளவுதான். அதை தாண்டி மன்னராட்சிக்கு நாங்க எதிரானவங்களோ இல்லை வந்து குடும்ப வாரிசு அரசியலுக்கு எதிரானவங்களோ எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. மென்ஷன் பண்ணுறது எல்லாமே ஒர்க் ஃப்ரம் பாலிட்டிஷியன். அதை தாண்டி இவங்களால எதுவுமே நியாயப்படுத்த முடியாது. காரணம், நான் இப்படி தான், உதய அண்ணாவுக்கும் சரி, இன்ப நீதி அண்ணாவுக்கும் சரி, நாங்கள் அடிமை தான் அப்படிங்கிற ஒத்துக்கிட்டாங்க. அதனால வந்து அவங்கள திருத்த முடியாது. ஓகே சார், நிறைய விஷயத்தை பற்றி பேசணும். பெண்கள் சேஃப்டியில் இருந்த மாதிரி அரசியல் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அலசி ஆரம்பிச்சோம். ஸோ நன்றி சார். தேங்க்யூ மேடம்.